Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in our car and own car in Chennai doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு காரை ஸ்லோப்பில் எப்படி நம்ம பேரலாக வந்து பர்பண்டிகுலர் அப்படி பார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் தான் அந்த கியா சொன்னட்டை நான் எப்படி பார்க் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போட போகிறேன். நிறைய பேர் என்ன கேட்டது என்னென்னா லெஃப்ட் ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஸ்லோப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ மோரோவர் இது அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். சேம் லைக் தட் அதே மாதிரி நம்ம பேக்கில் எப்படி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த வீடியோ கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் என்னோட பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ப்ளஸ் பின்னாடியும் நான் ரொம்ப ஸ்பீடாக போயிடக்கூடாது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போனாலும் என் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போயிட்டு ஸ்லோப்பில் மாட்டிக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் கரெக்டாக நான் அனலைஸ் பண்ணி வெஹிக்கிளை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறது தான் டாஸ்க்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் மோஷனில் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அனலைசேஷன் லெஃப்ட் ரைட்டு என்னோடய பானட்டோட விசிபிலிட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வெஹிக்கிள் அலைன் பண்ணி ஸ்லோவாக ஸ்னெயில் மூமெண்ட்டில் வெஹிக்கிளை நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். நீங்களே பார்க்கலாம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு ஸ்லோவாக இந்த இடத்துல ஆக்சிலேட்டரே கொடுக்காம என்னோடய க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் மூலிமா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேல்குலேட்டிவாக போகணும். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம இடிக்கிற மாதிரி இருக்கிறதால லைட்டாக ரைட் சைடு நான் மெதுவாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மெதுவாக ஸ்லோவாக ரைட் கட் பண்ணுறேன். சேம் லைக் தட் எனக்கு ஆக்சிலேட்டர்கிட்ட போகாமல் கிளச்சிலையும் பிரேக்லேயுமே நான் மெதுவாக ஹேண்டில் பண்ணுறேன். ஏதாவது ஸ்னைல் மூமெண்ட் சொல்லிவிட்டு இந்த மூமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய லெஃப்ட் ரைட்டோடைய ப்ரெடிக்ஷனும் ப்ளஸ் உங்களோட சைடு மிரரோட கேல்குலேட்டிவ் மெத்தட் க்ளீனாக இருக்கணும். ரொம்ப பதட்டப்பட்டு டப்புன்னு இறக்கிடாதீங்க. ஏன்னா இது ஸ்லோப்பும் வேறு. ஸ்லோப்பு இறக்கும் போது கொஞ்சம் மெதுவாக இருக்கேன். இதுவே ஆட்டோமேட்டிக் கார் இருந்தால் நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது மேனுவல் கார்னால நான் கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், டேர்னிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி இருக்குது. ஸோ அதில் நான் விடக்கூடாது, டிச் இருக்குது. ஸோ அதில் விட்டுறக்கூடாது. மோரோவர் ரொம்ப லெஃப்ட்டும் போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக கேல்குலேட்டிவாக என்னோடய டேர்னிங்ஸை பார்த்திங்கன்னா சைடு மிரர் வாட்ச் பண்ணிக்கிட்டு வாலுக்கும் எனக்கும் இருக்க கேப்பை நான் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்லோவாக டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நான் வெஹிக்கிளை வந்து பொறுமையாக வெளியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பார்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ சேம் லைக் தட் இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிட் ஆகிட்டு இப்போ நான் வெஹிக்கிளை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அகைன் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் மார்க் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட் மாற்றிட்டு ஸ்லோவாக நிப்பாட்டிட்டேன். இப்போ அதே வந்து பேக் ரிவர்ஸில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரிவர்ஸ்க்கு சேம் லைக் தட் ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு என்னோடய சைடு மிரரில் இந்த நீங்கள் பார்க்கலாம் சைடு வாலுக்கும் என்னோடய வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு. ஸோ மோரோவர் இந்த கிராஸில் நான் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா கிராஸில் எடுத்துகிட்டு வரேன்னா எனக்கு டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ ஸ்லோவாக நான் வெஹிக்கிளை அப்படியே மெதுவாக க்ரீப்பிங்லேயே மெதுவாக கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் ஸ்லோவாக வருது. ரைட்டு லெஃப்ட் மிரர் பார்த்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு வரேன். ரைட்டு கேப் நான் லெஃப்ட் கேப் நான் ரைட்டு. சேம் லைக் தட் ரொம்பவும் டேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ நோட் சப்போர் மீட்டர்னால நான் கரெக்டாக அந்த டேர்னிங் ரேடியஸ் கரெக்டாக நீங்கள் இடத்துல டேர்ன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் முன்னாடியே டேர்ன் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வந்து டேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் அலைன் பண்ணுறது கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேல்குலேட்டிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க் பண்ணிங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து ஸ்லோவாக க்ளீனாக பார்க் ஆகிடும். பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு நான் எந்த அளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்றது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நீங்கள் தான் அந்த அனலைஸ் பண்ணணும். உங்களோட வெஹிக்கிளோடைய சிஸ்டமேட்டிக்கை புரிஞ்சிக்கணும். மோரோவர் ஸ்லோப்பில் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுத்து நான் வெஹிக்கிளை மூவ் பண்ணுறேன். ஸோ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மோஷனில் நான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பார்க் பண்ணி காட்டிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டே இருக்கும். Once again signing off from Car Control Driving Academy. This is Madan. Take care viewers. Thank you so much. Bye bye.